வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பயிற்சி இந்த திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் ஒரு ஓரலாக பார்ப்போம். ஸோ இதில் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரங்க, சதய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரங்க, புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஓரளவு நாள் ஓகேவா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. காரணம் சனி அடுத்த வருஷம் தான் பயிற்சி ஆகிறார் பியூரா. ஸோ நம்மளோட பழைய கால பஞ்சாங்கத்துக்கு. பட் இந்த வட்டம் திருத்தப்பட்ட திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு ஸோ இந்த மாதம் ஆல்ரெடி உங்களுக்கு சனி பயிற்சி நடத்திட்டார். ஸோ மார்ச் 29. ஸோ அப்போ அட்வான்ஸாக ஒரு பயிற்சி நடத்திருக்கிறாரு. ஏதாவது பலன்கள் எங்களுக்கு மாற்றம் இருக்குதா அப்படின்ற ஓரல் பலன்கள் மட்டும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா 7.5 சனி தான் உங்களுக்கு ஸ்டில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. 7.5 ஆண்டு சனி ஒரு ராசியை சனி பிடிச்சாருன்னா 7.5 ஆண்டு 7.5 சனி அப்படின்போம். அந்த 7.5 ஆண்டு சனியில் ஆல்ரெடி விரையாதிபதி சனி முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஸோ ஜென்ம சனி முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு சனி இங்கே உட்காந்தாருன்னா அவர் உங்களுக்கு ஸோ பாத சனி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாத சனி அது போக ஸோ வாக்கில் சனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுக்கப்புறம் நாங்கள்லாம் எப்படி இருக்கணும், எதில் நாங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஸோ கவனம் என்பது பாத சனி தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இடுப்புக்கு கீழே, ஸோ இது வரைக்கும் ஜென்ம சனி உடம்பு தலையிலேருந்து கீழே பாதம் வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருந்திருந்தால் அதுவும் இதுக்கப்புறம் மேலேருந்து கீழே இடுப்புக்கு கீழே குறைஞ்சிரும். இடுப்புக்கு கீழேருந்து பாதம் வரைக்கும் மறுபடியும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முரண்பாடு இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்போ சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஸோ இன்னும் வயதானவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் வண்டி வாகனங்களை போயிட்டு வரதா இருக்கட்டும், சாப்பாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கிறதா இருக்கட்டும், இதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ மற்றபடி இந்த பாத சனி எங்களுக்கு பாசிட்டிவானு கேட்டால் ஸோ வாக்கில் சனி அப்படின்போம். ஸோ வாக்கில் சனி அப்படின்னா ஸோ வார்த்தைகளில் இதுக்கப்புறம் கவனம் தேவை. ஸோ அடுத்த 2.5 வருஷத்துக்கு கம்யூனிகேஷனில் நீங்கள் எப்பயுமே கவனமாக இருக்கணும். ஸோ பேச்சு எப்படின்னா நீங்கள் ஸோ ஜோவிலாக பேசுகிறதா இருக்கட்டும், ஸோ காமெடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர் தரப்பு எப்படி இருக்கிறாங்கன்றதை பொறுத்து அவங்கக்கிட்ட கவனமாக பேசி வந்துக்கிறது நல்லது. இல்லாட்டினா இந்த வாக்கில் சனி இந்த வார்த்தைகளை கடினமாக்கி அதை உங்களுக்கே திருப்பி விட்டுரும். ஸோ அதுலேயும் மோஸ்ட்லி கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ அதுபோல் செலவினங்கள், ஸோ செலவினங்கள்லாம் உங்கள் வரவுக்கு மேலே உள்ள செலவுகளுக்கு ஆளாகாமல் இருப்பது நல்லது. அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது. உங்கள் எண்ணம் செயல் அறிந்து, உங்கள் வருமானம் அறிந்து, உங்கள் வீட்டாளங்களோட சுச்சுவேஷன் அறிந்து நீங்கள் அதில் பயணிக்கிறது நல்லது. ஸோ அது போக நண்பர்கள், ஸோ நீங்கள் சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெருந்தால் நண்பர்கள் இடத்துலலாம் எப்பயுமே கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுறது நல்லது. நல்ல நண்பர்களாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு ஆதாயம். ஸோ கெட்ட நண்பர்களாக இருந்துச்சுன்னா அது கோட்டுக்கே சம்பு வழக்கு தான். ஸோ இதிலெல்லாம் கவனமாகவே ட்ராவல் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுக்கு ஸோ பொருட்கள், வீட்டுக்கு பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் யோகம் இருக்குது. பட் இதெல்லாம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கணும். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதில் அகலக்கால் வைக்கலாம். முடியாத பட்சத்துக்கு இதில் நீங்கள் அந்த சைடு திரும்பி பார்க்காமல் இருப்பது நல்லது. ஸோ அதுலேயும் கவனமாகவே மோஸ்ட்லி முடிவு எடுத்துக்கோங்க. ஸோ அதுபோல் ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஜென்ம சனியில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இந்த டைமிங் உங்களுக்கு மோஸ்ட்லி அதுலேருந்து ரிலீவர் ஆகும். ஸோ ஆல்ரெடி ஜென்ம சனி ரொம்ப டைட்டாக ஆகியிருப்பார். எங்கேயுமே யோசிக்க விடாமல், எங்கேயுமே சிந்திக்க விடாமல் எல்லாமே பிளாங்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ நல்லது சாப்பிட போனால் ஒரு பிரச்சனை, ஸோ வேலைக்கு போனால் அங்கே ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் குறையும். ஸோ கொஞ்சம் தான் குறையுன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. ஏன் இதனால் உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டோன்னா அதன்படி உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பாதையை நீங்கள் கரெக்டாக அனுப்பிச்சிக்கிங்க. ஸோ இதில் ஸ்டில் உங்களுக்கு பாத சனியாகவே இருக்கிறாருன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அதுபோல் ஸோ இதுக்கப்புறம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கண் பார்வை மங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் கண்ணுக்கு அதீத இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதீதமாக கண்ணை ஸோ கூசுகிற அளவுக்கு வைக்காத அளவுக்கு இருப்பது நல்லது. ஸோ அப்பப்போ பிரச்சனைகள் எது வந்தாலும் ஸோ நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ண தான் செய்வீங்க. ஸோ பேலன்ஸ் பண்ண உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இந்த சூழ்நிலை அறிந்து, ஸோ உங்களை சுற்றி உள்ளவங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்றதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் அதில் ஒரு அனுபவம் எடுப்பீங்க. அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாகவே மோஸ்ட்லி இது பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வெளியூர் பயணம் பண்ணுறவங்கனோ, வெளிநாடு வேலைக்கு போகணும், வெளிநாடு படிக்க போகணும், வெளிநாட்டில் இருந்தவங்க மறுபடியும் வீடு திரும்பணும் அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் ஒரு சில மாற்றங்களை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். ஸோ அதுபோக உங்களுக்கு வியாபாரம் நுணுக்கமாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக இருக்கலாம், ஸோ ட்ரெடிஷ்னல் சார்ந்த சாப்பாட்டு வகைகளாக இருக்கலாம், இல்லை நிலம் வாங்கி வைக்கிறது, நம்ம விவசாயம் சார்ந்தது மண் வாங்கி வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி எப்படின்னா வீடு, ஸோ இந்த மாதிரி வாகனங்கள்லாம் வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் ஒரு ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அதிலலாம் ஒரு நாட்டம் வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம வேலை செஞ்சது போதும், இதுக்கப்புறம் சுயமாக தொழில் செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். சரிங்களா? ஸோ மற்றபடி அது வியாபாரம், சிறு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, பெரு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அதை நீங்கள்
கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுற உழைப்பாளிகளுக்கு இவர் வந்து எப்பயுமே பேக்கப்பாக உங்களை தூக்கி விடுறதுக்குரிய அம்சத்தை இவர் பண்ணுவார். ஸோ ஸ்மார்ட்டாக வேலை செஞ்சு ஸ்மார்ட்டாக 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணி மேலே ஏறிடுவோம்னு நினைக்கிற ஒரு சில இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வழங்கவே மாட்டார். ஸோ அதனால் வந்து கடின உழைப்பு பண்ணுறவங்களுக்கு அடுத்த 2 வருஷம் ஏக பலனாகவே இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அது போக உங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு இதுக்கப்புறம் நல்லா படிப்பீங்களா கேட்டால் ஸ்டில் உங்களுக்கு மந்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் குரு பார்வையில் ராசி எடுத்து வரும்போது ஓரளவு பேலன்ஸ் பண்ணிங்க. பட் இருந்தாலும் சனி பயிற்சி வந்து உங்களை மந்த நிலைக்கு கொண்டு போய்கிட்டு தான் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் டேக் கேர் பண்ணிக்கிறது நல்லது. பசங்களும் அதே தான். ஸோ அதே வந்து இந்த இவங்க ஸோ யார் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து இதுக்கப்புறம் நல்லா வருமா அப்படிங்கட்டா ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் பக்காவாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு 2ல் சனி. ஸோ பேச்சு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து கவனமாக கையாளணும். ஸோ கரெக்டாக பேசுகிறது, கரெக்டாக இந்த விஷயங்களில் ஃபீல்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராஃபிட்ஸை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இந்த ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஓட்டாக மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இது கெட்டது அப்படிங்கட்டா ஸோ சனி 7.5 சனி நடத்துகிறாரு அப்படின்னாலே பொலிட்டிஷியனுக்குலாம் வந்து ஒரு பக்கப்பலம் தான். ஸோ அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் டெப்த்தாக இறங்கி வேலை செய்கிறதுக்கும் டெப்த்தாக கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பட் வார்த்தைகளில் எப்பவுமே கவனம் தேவை. ஸ்டில் ஏன் அப்படின்னா வாக்கில் சனி வந்து முரண்பாடுகள் காட்டுவார். நீங்கள் அது நம்ம பேசும்போது நம்ம சைட்லேருந்து நல்லது மாதிரியே இருக்கும். ஸோ எதிர்த்து பேசுகிறவங்ககிட்ட இருந்து அது வந்து அதை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு அது முரண்பாடு இல்லாத அளவுக்கு நம்ம பேசிக்கிட்டோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து தனிப்பட்ட விஷயங்களில் ஸோ மற்றவங்களோட தனிப்பட்ட விஷயங்களில் வந்து அதீதமாக தலையை நுழைக்காமல் இருப்பது நல்லது. ஸோ நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி விசேஷமாக இருக்கும். ஸோ அதுபோக வந்து உங்களுக்கு உங்கள் குடும்பத்தார்கள் குடும்ப சூழ்நிலை அறிந்து வீட்டில் இப்போ எப்படின்னா கடன் சார்ந்த விஷயங்களை சேர்ந்து ஒன்றா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் உங்கள் வீட்டாளுங்க எல்லாத்துக்குமே வந்து ரிலீவர் ஆகும். மற்றபடி கடன் சார்ந்த விஷயங்கள் ரிலீவர் ஆகுங்களான்னு கேட்டால் ரிலீவர் ஆவீங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் ரிலீவர் ஆவீங்க. சரிங்களா? ஸோ மற்றபடி ஜாதகருக்கு வந்து ஒரு சில பழக்க வழக்கங்கள் வந்து இதுக்கப்புறம் மாறும். ஸோ இது வரைக்கும் இப்படி இருந்த மனிதர் என்ன இப்படி மாறிட்டார் அப்படின்ற ஒரு மாற்றத்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த 5 வருஷத்தில் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருப்பீங்க 7.5 சனி நடந்ததில். ஸோ அந்த 7.5 சனியில் வந்து சிலருக்கு வந்து ஒரு சில மாற்றம் இருக்கும். ஒரு சிலர் வந்து மறைமுகமாக மாற்றம் மாறி வெளியே வருவீங்க. மற்றபடி வந்து இது வரைக்கும் இந்த தொழில் ஸ்தானத்தில் இருந்த பிணிப்பிடை பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் ரிலீவர் ஆகும். அதை பிடிச்சிக்கிட்டே இந்த வருஷத்தை நல்லதுமாக ஓட்டிடுங்க. அடுத்த 2 வருஷம் ஸ்டில் 7.5 சனி ஓடுதுன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி வாகனங்களில் கரெக்டாக கவனமாக நீங்கள் பயணிப்பது நல்லது. மைண்டு டைவெர்ட் ஆகாமல் ஃபோக்கஸ் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. சரிங்களா? மற்றபடி இந்த சனி பயிற்சி ராசிக்கு 2ல் தான் வந்திருக்கிறாரு. சனிக்கு இது போக வந்து பார்வைகளும் இருக்குது. பார்வை பலன் ராசிக்கு சனி வந்து 3ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் அதுபோக 10ஆம் பார்வை இந்த பார்வை பலன்களும் இன்னும் வந்து வேறு சிம்டம்ஸ்களை உங்களுக்கு இருக்குது. அதையும் நம்ம ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுவோம் பார்ட் 2ல். சரிங்களா? மற்றபடி இப்போ உங்களுக்கு சனி பயிற்சியாகி நல்லா இருக்குது அப்படின்னா சந்தோஷம். நல்லா இருக்கிறவங்க அப்படியே மேலே இருந்துருங்க. சனி பயிற்சியாகி எங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னா உங்கள் ஜனன ஜாதகமே உங்களுக்கு பேசும். ஜனன ஜாதகத்தில் யோகாதிபதிகள் தசாபுத்தி நடத்துகிறாங்க. ஸோ சுபர்கள் தசாவை நடத்தி உங்களை வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னா சந்தோஷம். ஒரு வேளை உங்களுக்கும் அகெயின்ஸ்டான தசாக்கள் நடந்துச்சுன்னா ஆவிட்டம் செவ்வாய் தசை, அதுபோக ராகு தசை, அதுபோக வந்து குரு தசை. ஸோ இந்த மாதிரி தசாக்கள் மாறி மாறி வரும்போது உங்களுக்கு வந்து பலன்களை வந்து மாற்றி அமைப்பாங்க. அப்போ ஜனன ஜாதகத்தை பொறுத்தும் பலன்கள் வந்து உங்களுக்கு வித்தியாசப்படும். ஸோ இதை நினைவில் வச்சுட்டு இந்த வருஷத்தை கரெக்டாக அடுத்த வருஷத்தையும் அடுத்த 2 வருஷத்தையும் கரெக்டாக ட்ராவல் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி பார்ட் 2ல் மறுபடியும் இதை பற்றி பேசுவோம் விரிவாக. அதாவது இதுக்கப்புறம் குரு பயிற்சியும் இருக்குது. அதுபோல் ராகு கேது பயிற்சி இருக்குது. ஸோ இந்த சனி பயிற்சியை வச்சு மட்டும் உங்கள் வாழ்க்கை இல்லை அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. குரு பயிற்சிக்கு ஒரு பலன்கள் சூப்பராக இருக்க போகுது. ராகு கேது பயிற்சிக்கும் பலன்கள் ஒரு மாதிரியாக இருக்க போகுது. இதையும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கால்குலேஷன் நீங்கள் வரும்போது இந்த வருஷத்தையும் அடுத்த வருஷத்தையும் அதுக்கடுத்த வருஷத்தையும் கரெக்டாக நீங்கள் பயணிப்பது நல்லதுமாக இருக்கும். சரிங்களா?